இவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் நம்மளோட தமிழ்நாடோட அசம்பிளி ஸ்பீக்கர். இவருக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது. ஆனா அந்த பவர் யாருக்குமே கிடையாது. அது என்ன பவர்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அதாவது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போதோ பில் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் ஓட்டிங் அடிப்படையில் ஒரு விஷயம் நிறைவேற்றப்படும். ஆனா இன்கேஸ் இந்த ஆம் இல்லைங்கிறது 50-50 ஆயிடுச்சு, பாதி பேர் ஆம் சொல்றாங்க பாதி பேர் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்பீக்கருக்கு கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஒன்று இருக்கு. அப்போ அந்த டைம்ல அவரோட ஓட்டை அவர் செலுத்தி அவர் யார் பக்கம்ங்கிறத அவரு சொல்லுவார். இது எல்லா ஸ்பீக்கருக்கும் இருக்கிற ஒரு பவர். ஆனா இது யூஸ்வலா எங்கேயுமே நடக்காது. மேக்ஸிமம் மெஜாரிட்டிலே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா 1982ல கேரளால இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்குது. அதாவது அசம்பிளி 50-50 இருக்கும்போது ஏசி ஜோஸ்ங்கிற அப்போ இருந்த ஸ்பீக்கர் 80 நாள்ல 8 வாட்டி அவரோட கேஸ்டிங் ஓட்டை செலுத்தி ஆளுங்கட்சிக்கு ஆதரவை தெரிவிச்சுக்கிறார். ஸோ ஒரு ஓட்டோட வேல்யூ வந்து நம்ம மண்டேலா படத்துல மட்டும் இல்லை, இந்த மாதிரி சில சம்பவத்திலையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இது நம்ம காலத்துல இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல.